நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தாளர் வந்திருக்கும் திருமதி லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு உணவும் உயிரும். சென்னையிலேருந்து. நன்றி அம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. கேக்குதாயா? இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு உணவும் உயிரும். உயிர் வாழ்வதற்கு அவசியமானது, அடிப்படையானது உணவு, உடை, உறையும். எல்லாவற்றிலும் முதன்மையாக இருப்பது உணவு, இல்லைங்களா? இந்த இவர் சொல்வார் இல்லையா, திருமூலர், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்பார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்பார். அப்ப நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் உணவையே மருந்தாக உட்கொள்ள வேண்டும். அதை தவறினால் மருந்தே உணவாக மாறிவிடும் அப்படின்றதுதான் இன்றைய கருத்தினுடைய இன்றைய உரையினுடைய கருத்து. என்ன சொல்றாங்க? உணவையே மருந்தாக உட்கொள்ள வேண்டுமா? எப்படியா? மருத்துவ உணவா? காலை உணர்வு தவிர்த்தல் கூடாது அப்படின்றாங்க. தவிர்த்தால் வயிறு நோய் ஏற்படுமா? மூளை மனது செயல்படாமல் போகுமா? சத்துள்ள வயிறுள்ள சத்துள்ள உணவை உட்கொள்ள வேண்டும். வயிறு நிரம்ப உட்கொள்ளாதே, அனைத்து வித புரத கூறுகளும் இருக்க வேண்டும் அப்படின்றத என்ன நூல், ஒரு நூல் சொல்லுகிறது. தேரையர் அப்படின்றவர் எழுதிய ஒரு நூல். இவர் சொல்லுகிற அந்த நூல் என்ன சொல்கிறது என்றால், எவ்வளவு உண்ண வேண்டும், எந்த காலத்தில் உண்ண வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை உண்ண வேண்டும். காலை சூரிய உதயம் ஆனதிலிருந்து காலை 8 மணிக்குள் உணவு உண்ண வேண்டும். மதிய உணவு 2 மணிக்குள் உண்ண வேண்டும். இரவு உணவு 8 மணிக்குள் உண்ண வேண்டும். ஆழ்ந்த உறக்கம் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. நம்ம எவ்வளவு உண்ண வேணுமா பாருங்க. முக்கால் உணவின்றி எத்தேகி கட்டு முழு உணவின் அக்கால மன்னர் அகராதி கூடியவரை நிற்பால் சிக்கா அழுதம் புதக்கிரங் காலுண்டி சேட முளை வைக்காவிடில் உண்டி வேகாததனாலும் வலியும் இன்றே. முக்கால் வயிறு, அரை வயிறு அன்னம். இதுல எப்படி உணவு உண்ணணுமா? முக்கால் வயிறுக்கு தான் உணவு உண்ணணுமா? அது கூட அரை வயிறு அன்னம், கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு வெற்றிடம், காற்றுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த நூல் சொல்கிறது. கோபத்தோட சாப்பிடும் பொழுது இந்த சுக்கு 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட உணவு உண்ணலாம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டுல கூட உணவு உண்ணலாம். எத்தகைய நோயையும் எத்தகைய விடத்தையும் முறிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த தேள் கொட்டினா பாத்தீங்கன்னாக்க வெத்தலையில மிளகு வச்சு அதை உண்ண சொல்லுவாங்க. வெங்காயத்தை நறுக்கி அந்த தேள் கொட்டின இடத்துல தேய்க்க சொல்லுவாங்க. அந்த முள்ளு வெளில வந்துடும். சுக்கு, மிளகு, திப்பிலி இவை எல்லாமே நோயின் எதிர்ப்பை, நோய்க்கு எதிர்ப்பாக விளையும். நமக்கு எதிர்ப்பு சக்தியை தருமா. இந்த கொரோனா வந்த பிறகுதான மிளகு, மஞ்சள் தூள், இதனுடைய வேப்பிலை, இதனுடைய மகிமையே தெரிஞ்சது. இந்த நோய்க்கு எந்த வித நோய்களுக்கும் தவறான உணவு பழக்கம். வெளிநாடுகள் எல்லாம் அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றார் மாதிரி உணவு உண்கிறார்கள். அவர்களுடைய சீதோஷ்ண நிலை, அவர்களுடைய உணவு முறை இதெல்லாத்தையும் வச்சுதான் அவங்க உணவு உண்றாங்க. ஆனா நம்ம வெப்பமண்டல நாடு நம்மளோடது. அதனால அவங்க எப்படி உணவு உண்ணணுமா? நம்ம தகுந்தாற் போல 2 வேளை தான் உணவு உண்ணணும். மாதத்திற்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை நாம் என்ன பண்ணணுமா? உணவை தவிர்க்க வேண்டும். உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம்? சாதாரணமா ஒரு நாளைக்கு சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னா
நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால இறைவன் மீது சொல்லி மாதத்திற்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை நீ உண்ணா நோன்பு இரு, ஏகாதசி விரதம் இரு அப்படின்னு சொல்லி இறைவனை சாக்கிட்டு நம்ம உண்ணா நோன்பு இருக்க சொல்கிறோம். அது எவ்வளவு உடலுக்கு நல்லது என்பதை நமக்கு வெளிக்காட்டுகின்றது. அதே மாதிரி மறுநாள் உணவு உண்ட பிறகு மறுநாள் என்ன பண்ணணுமா, அகத்திக்கீரை. இப்பெல்லாம் ஆத்திக்கீரைன்றாங்க. மாட்டுக்கு கொடுக்கறதுக்கு அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் அந்த அகத்திக்கீரையை தேடிட்டு போறாங்க. அந்த அகத்திக்கீரையை அவ்வளவு அந்த அந்த வயிறு புண்ணா இருக்கிறத ஆத்தக்கூடியதான் இந்த அகத்திக்கீரை. இதை எல்லாத்தையும் நம்ம உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இறைவன் மீது நம்ம சாப்பிடும் பொழுது எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டுமா, கோபம் கொள்ளாது சாப்பிட வேண்டும். முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரவுண்டா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அம்மா நடுவுல உட்கார்ந்துட்டு இந்த சாதத்தை பிசைஞ்சு பிசைஞ்சு உருட்டி உருட்டி எல்லாருக்கும் ஒரு ஒரு கை போட்டுட்டு வருவாங்க. அப்ப என்ன ஆகுது, இன்னும் நிறைய சாப்பிடணும், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது உறவோட மகிழ்வும் மன மகிழ்வும் ஏற்படுகிறது அப்படின்றாங்க. மன மகிழ்வு ஏற்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். அரை வயிறு சாப்பிட்டா கூட அது மகிழ்ச்சி ஒரு அரை வயிறாக நமக்கு ஏற்றுக்கொள்ளும். கோபம் கொள்ளும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் போது கோபம் கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த உணவு ஜெரிக்காது, விஷமாகிவிடும். இந்த சந்தோஷத்தோட எப்படியெல்லாம் சாப்பிடணுமா பாரு, சந்தோஷத்தோடு சாப்பிடணும், வெறிக்காக சாப்பிடக்கூடாது. இந்த டைமுக்கு நம்ம சாப்பிடுறோம், 5 மணிக்கெல்லாம் சாப்பிடணும், இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும், காஃபி குடிக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்காகவும் சாப்பிடக்கூடாது. சலிப்பு வரும்போது நீ சாப்பிடாத. வெறுப்பு என்னும் நெருப்பை அணைக்க சாப்பிடாது. சில பேர் சும்மா இருக்கேன் அப்படிம்பாங்க. சும்மா இருக்கேன், எதையாவது சாப்பிடணும், சும்மா இருக்கும்போது நான் சாப்பிடுறேன் அப்படிம்பாங்க. அதையும் தவிர்த்தல் வேண்டும். எப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதான் பாருங்க. உணவை விருந்தாளியை போல நம்ம வரவேற்கணுமா உணவை. கவனச்சிதறல் இருக்கும் பொழுது சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுக்குதான் மொபைல்ல ஒரு டிவில ஒரு ஆடு கூட பார்த்தேன் நானு. அம்மா சாப்பிட உட்காரும் பொழுது கையில ஒரு கூடைய வச்சுட்டு இருக்கா, எல்லாரும் மொபைல போட்டுட்டு தான் சாப்பிடணும், அப்புறம் தூங்கணும் அப்படின்னு வச்சிருந்தா. அந்த மாதிரி டிவி பார்த்துட்டோ இல்ல நம்ம கையில மொபைல பார்த்துட்டோ சாதத்துக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. சமைத்தவர்களை பாராட்ட வேண்டும். அம்மா இன்னைக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் இருந்ததுன்னா இன்னும் சமையல் தூக்கலா இருக்குமா அப்படின்னு அந்த குறைகளை கூட நிறைகள் படுத்தி சொன்னாதான் நமக்கு அந்த சாப்பாடு ஜெரிக்குமா. வாழ்வதற்காக சாப்பிடணும், சாப்பிடுறதுக்காகவே வாழக்கூடாது, இல்லைங்களா? அமிலத்தன்மைக்கு ஏற்ப சாப்பிடணும். ஒருவர் சாப்பிட்ட உணவு இன்னொருத்தருக்கு ஜெரிக்காமல் போகும், அவரவர் உடல் வாகு. அதனால அமிலத்தன்மை சுரக்கக்கூடிய அமிலத்தன்மைக்கு ஏற்ப சாப்பிடணும். சர்க்கரை இதெல்லாமே சர்க்கரை நோயே வராதுங்க. ஏது சர்க்கரை நோய் வருது, இன்சுலின் தானாக சுரக்க வேண்டும் இல்லையா? அந்த உணவு பழக்கத்திலே நம்ம சர்க்கரை நோயை குறைக்கலாமா. வேலைக்கு தேவைக்கு ஏற்ப சரியான உணவை சாப்பிட வேண்டும், பகுத்துண்டு சாப்பிட வேண்டும். உடனடி உற்சாகம் தரக்கூடிய உடல் சோர்வை போக்கக்கூடிய உணவாக சாப்பிட வேண்டும். வாழைப்பழம், விளையாட்டு வீரர்கள் வாழைப்பழத்தை சாப்பிடலாமா? மனதை மகிழ்விக்க கூடிய மாதுளையை சாப்பிடலாமா? ஹார்மோன் சுரப்பி ஆகுமா? அதீத சோர்வு, அதீத உடல் உழைப்பு, உயிர் சத்து இல்லாதது, இதெல்லாத்தையுமே நமக்கு இதெல்லாம் தருவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றாங்க. அது அவங்க கலாச்சாரத்துக்கு பயன்படும், நம்ம கலாச்சாரத்துக்கு அது ஏற்றுக்கொள்ளாது. விட்டமின்கள் அப்படின்னு சொல்றோம், எல்லா விட்டமின்களும் டேப்லெட்டா சாப்பிடாதீங்க, நம்மளுடைய உணவுலயே இருக்கு. சரிவிகித உணவு, புரோட்டீன் எல்லாத்துலயும் இருக்கணும். அயன் சக்தி குறைவா, இந்த மாதுளையை சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க அப்படின்றது.
இந்த உடல் இருக்கு இல்லைங்களா, இந்த உடல் ஒரு கவர்மெண்டா, ஒரு அரசாங்கமா இந்த உடல். மூளை பிரதம மந்திரியாம், தலை கல்வி மந்திரியாம், கண் சட்ட மந்திரி, மூக்கு சுகாதாரத்துறை மந்திரியாம், பற்கள் தொழிற்சாலை மந்திரி, தொழில் உற்பத்தி மந்திரி, நாக்கு தகவல் ஒலிபரப்பு மந்திரி, காது தபால் துறை மந்திரி, கை தொழில்துறை மந்திரி, நுரையீரல் உள்நாட்டு அமைச்சகம், இருதயம் நிதி மந்திரி, வயிறு உணவுத்துறை, தோல் பாதுகாப்புத்துறை, கால் போக்குவரத்து துறை. இவற்றிற்கு ஏற்ப இந்த அமைச்சகம் ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்றால், உடல் என்ற இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்றால், உயிருக்கு ஆபத்து விளைவிக்காத இந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு பாடலே இருக்கு. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, கூழையே நீ குளித்தாலும் கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. முந்தியெல்லாம் நம்ம சினிமால ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சுனாக்க அதுதான் மிகப்பெரிய நோயே அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். எங்கேயோ ஒரு இடம் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புற்றுநோய் என்பது சகல இடத்திலையும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வர வேண்டிய நோயாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உயிர் சத்து இல்லாமை, எதிர்ப்பு சக்தி இல்லாமை. இதை எல்லாத்தையும் நம்ம அத்திப்பழம் சாப்பிடலாம். கால்சியத்துக்கு மோர், இப்ப எல்லாம் மோர் பட்டர் மில்க் நாங்க குடிக்கிறோம். அதுல என்ன பண்றாங்க, பச்சை மிளகாய் அரைச்சு ஊத்துறாங்க. அப்புறம் எப்படி நமக்கு அது சத்து ஜாஸ்தி ஆகும்? பிரண்டை, எங்கேயுமே பிரண்டை, ஐய தொகையிலா, கிரீன் தொகையிலா அப்படின்றாங்க. பிரண்டை உடலுக்கு எலும்பு சத்துக்கு வலுவை சேர்க்கக்கூடியது. உடற்பயிற்சி, பிராணாயாமம், சரியான நடை, தூக்கம் இவையெல்லாம் இருந்தாதான் நம்ம உடல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவையும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம சங்க காலத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, உணவு சமைக்கிறது எங்கெங்கெல்லாம் சமைக்கணும் அப்படின்றதையும் ஒரு அழகா சொல்லியிருக்காங்க. பாழின் உடம்பை வயிற்றை கொடுமையினால் நாழி அரிசிக்கே நாம் என்று நல்வழி கூறுகிறது. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, சிவந்த சொல், இவை ஆகிய இவை 10ம் மறந்து போயிடுமா பசி. இந்த பசித்த பிறகுதான் உணவை உண்ண வேண்டும் அப்படின்றாங்க. இந்த சித்தம் தெளிவதற்கு வில்வப்பழம் சாப்பிடுங்க, குடல் புண்ணுக்கு அகத்திக்கீரையை சாப்பிடுங்க, சூடு தனிய கருணைக்கிழங்கு சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, பணம் கொடுத்தோர், இந்த பணம் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த பணத்தை கொடுத்தோம்னாக்க இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தா என்ன இவன் பெரிய 100 ரூபாய் கொடுத்தான், 1000 ரூபாய் கொடுக்க கூடாதா? 1000 ரூபாய் கொடுத்தா இவன் ஸ்டேட்டஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். போதும்னே வராதுங்க. இந்த வயிறு மட்டும்தான் எவ்வளவு பிடித்திருந்தாலும் போதும் போதும் என்று சொல்லக்கூடியது இந்த வயிறு. ஒரு இதுல கூட ஹீலர் பாஸ்கர் கூட சொல்வார், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னா சொல்லாதீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு உங்களுடைய வயிறே உங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி. அது என்ன சொல்லும்னாக்க எச்சரிக்கை விடுக்கும், இதுக்கு மேல சாப்பிடாத அப்படின்னு சொல்லும். விக்க விக்க தின்னா கக்க கக்க வேலை செய்யணும் அப்படின்றாங்க. பூமி திருத்தி உண், உழவை பூமியை சரி செய்து உழவு தொழில் செய்து உண், ஐயமிட்டு உண், இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ். ஒரு காக்கையே எடுத்துக்கோங்களேன், ஒரு பருக்க சாதம் கிடைச்சதுன்னா கூட அதை ஊற கூட்டி எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுறது. உண்ணுது எண்ணுது, எண்ணுது எண்ணுது அப்படின்ற தாரக மந்திரத்தை மனிதர்களை தவிர்த்து வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் எனக்கே, எல்லாம் எனக்கேன்று சொல்லக்கூடாது. பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண், பாலை கூட குறிப்பிட்ட காலம் அறிந்துதான் எல்லா நேரத்திலையும் அந்த குழந்தைகள் தான் எல்லா நேரத்திலையும் பிடிக்கும்.
நெய்யினாலான உணவு சாப்பிடு. நெய் கொலஸ்ட்ரால், இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னு நம்ம பண்டையர்கள் நமக்கு நல்லா இது பண்ணிருக்காங்க. சுண்டைக்காய் சாப்பிடுங்க. வயிற்று புண் இருக்கா, வயிற்று பொறுமல் இருக்கா, சுண்டைக்காய் சாப்பிடுங்க. நம்மளுடைய சங்ககால மரபு இதைத்தான் சொல்லி இருக்கிறது. பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை வாழ்க்கை இச்சை பல சொல்லி இடித்து உண்ணும் வயிறு வளர்க்கை சீதளம் உயிர் வருகை அழியாது சால ஊறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு பழக்கத்தை நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும். படுக்கை பித்தம் தணிக்க நெல்லிக்காய் சாப்பிடு. நெல்லிக்காய் வந்து என்னது ஆப்பிளுக்கு சமானமா. பருமன் குறைய முட்டைக்கோஸ் சாப்பிடு. இப்ப என்ன சொல்றாங்க, முட்டைக்கோஸ் சாப்பிடாத அப்படின்றாங்க. வாய் துர்நாற்றத்துக்கு ஏலம் சாப்பிடு. வாத நோய் போக அரைக்கீரை சாப்பிடு. வாந்திக்கு மணத்தக்காளி சாப்பிடு. தலைவலிக்கு முள்ளங்கி சாறு. மூல நோய்க்கு வாழைப்பூ சாப்பிடு. ஜீரணத்துக்கு சுண்டைக்காய். கொழுப்பு குறைய பன்னீர் திராட்சை. இப்படி நம்மளுடைய உணவு பதார்த்தங்கள் நம்மளை சுற்றியே இருக்கின்றன, நம்ம வீட்டை சுற்றியே இருக்கின்றன. ஜீரகம் இல்லாத உணவு சிறப்பல்ல. தன் காயம் காக்க வெங்காயம். வாழை வாழ வைக்கும் அவசர சோறு ஆபத்தாகும். இந்த காலங்காலத்தால அப்படியே நடந்துட்டே ஒரு குழந்தைக்கு சாதம் ஊட்டிட்டு இருந்தாங்க. எப்படி பார்த்தா ஒரு வாய் சோறு ஒரு வாய் தண்ணி, ஒரு வாய் சோறு ஒரு வாய் தண்ணி. நம்ம கிரைண்டரையே யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. பல்லையே நன்றாக கடித்து சுவைத்து உமிழ்நீர் கலந்து அரைத்து அப்படியெல்லாம் கிடையாது. சாதம் தண்ணி, சாதம் தண்ணி. அது எப்படி செரிமானமாகும்? இருமலுக்கு வெந்தயக்கீரை சாப்பிடுங்க. இப்படி உணவு நம்மளுடைய அடுப்பங்கரை அஞ்சரை பெட்டிக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்குங்க. நான் எங்க பள்ளியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை பெட்டி வாங்கி அதுல சீரகம் வச்சிருக்கேன், வெந்தயம் வச்சிருக்கேன், கிராம்பு வச்சிருக்கேன், மிளகு வச்சிருக்கேன். யாராவது தொண்டை வலின்றாங்களா, உடனே ஒரு டம்ளர் வெந்நீர் போட்டு கொடுப்போம், 2 மிளகு கொடுப்போம், வாயில போட்டு சாப்பிட்டு மென்னு முழுங்கு. வெந்தயமா, வயிறு நொதிச்சு போகுதா, வெந்தயம் சாப்பிடு அப்படின்னு அந்த ஒரு ரெமடிய இயற்கை வைத்தியம் தான் நமக்கு. காய்கறி அந்த மிந்தி காலத்துல எல்லாம் நம்ம மிளகுதான் நிறைய சேர்ப்போம். மிளகாய் வந்து நாயக்கர் காலத்துல இருந்தா நமக்கு மிளகாயே வந்து இப்படி எல்லாம் நம்ம மிளகாய் சேர்க்க அல்சர் தான் ஜாஸ்தி ஆகும். மிளகு சேர்த்து பாரு, எவ்வளவு அழகாக இருக்கும் மிளகு. கூழ் கஞ்சி, ஐய யார் வீட்டுல போய் கூழ் எல்லாம் குடிப்பாங்க? யார் குடிப்பாங்க? இன்னைக்கு அதுதான் அத்தியாவசிய உணவாகுது. யாராவது கூழ் குடிச்சா நீங்க கஞ்சி கூழுக்கு குடிக்கிற கூட லாயக்கு இல்லை அப்படின்பாங்க. அப்படியெல்லாம் சொல்ல. இன்னைக்கு கூழ் சாப்பிடுறோம். பழைய சோறு, நீர் ஆகாரம், நீச்சு தண்ணி. இந்த நீர் ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டோம்னா, எங்க வீட்டுல எல்லாம் சாப்பாடு அந்த பழையதுக்குன்னே ஒரு தனி அறை இருக்கும். அதுல சாதம் இருந்துட்டே இருக்கும். அது மேல 2 வெங்காயத்தை போட்டு வச்சிருப்பாங்க. பழையதை போட்டு உப்பை போட்டு வெங்காயத்தை தொட்டு பச்சை மிளகாயை கடிச்சு சாப்பிட்டா தேவாமிர்தமா இருக்கும் வயிறுக்கு. இப்ப அடிக்கிற 108 டிகிரி 107 டிகிரி வெயிலுக்கெல்லாம் அந்த நீர் ஆகாரம் மிகச்சிறந்த உணவு அப்படின்றாங்க. இப்ப அதையே ஐஸ் பிரியாணின்னு ஹோட்டல்ல விக்கிறாங்க. நட்சத்திர ஹோட்டல்ல ஐஸ் பிரியாணின்னு 500 ரூபாய் பில்ல கொடுத்தா அதை சாப்பிட்டு வரோம். வீட்டுல சாதம் மீந்ததுன்னா இதெல்லாம் போய் சாப்பிடுவாங்களா அப்படின்றோம். காலம் மாறிவிட்டது. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த துரித உணவு வகைகள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுல சமைச்சா என்ன இது நல்லாவே இல்லையா, அஜினோமோட்டோ அது இதுன்னு போட்டு அவங்க அவ்வளவு டேஸ்டா தராங்க அப்படின்றாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு இதெல்லாம் செய்யணும். மழை காலத்துல நம்ம காய்கறி கிடைக்காது, என்ன பண்றது அப்படின்னா வீட்டுல மோர், இப்ப மிளகா சீசன், மோர் மிளகா போட்டு வச்சுக்கலாம். கொத்தவரங்காய் நிறைய சீசனா இருக்கா, அந்தந்த சீசனுக்குரிய காய்கறியை வாங்கி வச்சுக்கோங்க. கொத்தவரங்காய் வத்தல் போட்டுக்கலாம், அவரைக்காய் வத்தல் போட்டுக்கலாம், சுண்டைக்காய் நிறைய கிடைக்குதா, சுண்டைக்காய் வத்தல். இது எல்லாத்தையும் போட்டு கத்திரிக்காய் நிறைய கிடைக்கிறதா, கத்திரிக்காய் வத்தல். இதெல்லாம் வத்தல் குழம்புக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வடகம் நம்மளே வீட்லயே அழகா செஞ்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் பதப்படுத்தக்கூடிய உணவுகள். வறுத்து சுட்டு நம்மளுடைய இந்திய அமைப்பே எப்படி இருக்கான்,
வறுத்து சுட்டு, சில காய்கறிகள்லாம் அப்படியே சுட்டு சாப்பிடலாம். வேக வைத்து ஆவியில் வேக வைத்த பண்டம் தான் நம்மளுடைய கலாச்சாரமே. ஆவியில் வேக வைத்த உணவு, இடியாப்பம், இட்லி இதெல்லாம் நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, 60 வயதுக்காரர்களுக்கும் 1 வயது குழந்தைக்கும் முதல் ஆகாரமே இட்லி தான் சாப்பிடுறோம். இந்த ரொம்ப பொரித்த உணவுகள் நம்ம அதிகமா சாப்பிடக்கூடாது. இதெல்லாமே தான் வெல்லம், நாட்டு சர்க்கரை, வெல்லம் நிறைய பயன்படுத்துங்க அப்படின்றாங்க. கருப்பட்டி அல்வா, இந்த நல்லதெல்லாம் இருட்டுல தான் கிடைக்குது பாருங்க. நல்லது தேவையில்லாததெல்லாம் வெளிச்சமான கடையில கிடைக்குது. இருட்டு கடை அல்வா, இனிப்பு கடை, லாலா மிட்டாய் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப அது ஒரு அரிதான பொருளா ஆயிடுச்சு. குறிஞ்சி நிலத்துக்குன்னு சில உணவு வகை கொடுத்திருக்காங்க. தேனும் திணைமாவும். முல்லை நிலத்துக்கு வரகரிசி கஞ்சி, மருத நிலத்திற்கு பக்குவப்படுத்தப்பட்ட உணவு. இந்த கோவில்கள்லாம் கூட நம்ம சமைக்கிற சமையலறை இருக்கு இல்லையா, எங்க இருக்கணுமா, வடகிழக்கு மூலையில இருக்கணுமா சமையக்கட்டு. அதுக்கு பேரு அட்டில் சாலை அப்படின்றாங்க. அவித்தல், வறுத்தல், சுடுதல், ஊற வைத்து வேக வைத்து அரைத்தல், கிழங்கு, பனங்கிழங்கு, புன்செய், சோளம், சக்கரவள்ளி கிழங்கு, மாவு, வெல்லம், தேனும் திணைமாவு எதுவும் இல்லையா, அடுப்பில்லா சமையல் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. அடுப்பில்லா சமையல். இந்த காய்கறி எல்லாம் சத்து மாவை வச்சு அதுல வெல்லத்தை போட்டு கொஞ்சம் தேங்காயை திருவி போட்டு கொடுத்தா அது சத்து மாவு உருண்டை. அடுப்பே இல்லாம சமைக்கலாம். மசாலா நம்ம வீட்லயே தயாரிக்கிறோம். சக்தி மசாலா, அந்த மாதிரி மசாலா ஐட்டங்களை வாங்காம நம்ம வீட்லயே என்ன பண்ணிக்கலாம், மிளகாய் வறுத்து, தனியாவை வறுத்து நம்ம பக்குவப்படுத்தி நம்ம சாம்பார் பொடி, மசாலா பொடி செய்துக்கலாம். திரவ வடிவ பாயசம், பாயசத்தை பாய்சன் மாதிரி சாப்பிடுறாங்கப்பா இப்ப. என்னது, சர்க்கரைய நிறைய போட்டு ஒயிட் கலர்ல, அதுக்கு கலர்ல கேசரி பவுடர், அந்த பவுடர், இந்த பவுடர் எல்லாம் போட்டு சாப்பிடுறாங்க. அதெல்லாம் கூடாது. அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவா பசித்து, பசித்த பின் உசி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது உன் அப்படின்றாங்க. நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டுமே சாப்பிடணும். அறிவுபூர்வமான பாரம்பரியத்தை மறப்பது இன்றைய நிலை. நாகரீக போர்வை கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. மன்னனே ஆனாலும் அவன் ஏழை மாதிரி சாப்பிடுறத சொல்லுவாங்க. காலையில குறைச்சு சாப்பிடு, மத்தியானம் ராஜா வீட்டு சாப்பாடு, ராத்திரி பிச்சைக்காரன் சாப்பாடு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி உண்ட உணவு செரித்த பின் நாம சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடுறவன நம்பவே நம்பாது அப்படின்றது. பசித்த பின் சாப்பிடு, பசிக்க சாப்பிடு, உன் வயிறு போரும் என்ற அளவுக்கு சாப்பிடு. வயிறு தான் நமக்கு கரெக்டான ஜட்ஜ் மாதிரி. எல்லா நோய்க்கும் அடிப்படை ஆதாரமாக விளங்குவது வயிறு தான். கால்சியம் இதெல்லாமும் சொல்றாங்க. சர்க்கரை நோய்க்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இதயத்துக்கு பாதாம் பருப்பு, சுண்டல், எளிதாக ஜீரணிக்கும் உணவை சாப்பிடணும். எது உணவாக இருந்தாலும் தேரையர் பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூல்ல நம்ம உடல் எடைக்கும் உயரத்துக்கும் தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் உணவு உண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இறப்பைக்கு ஓய்வு கொடு அப்படின்றாங்க. நிறைய போட்டு தின்னுட்டே இருந்தா அது இரைப்பை எப்படி வேலை செய்யும், அதுக்கு சற்று ஓய்வு கொடு. 3 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு நம்ம உடலை காக்க வேண்டும், உயிரை காக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு. நிறைய எல்லாவற்றிற்கும் நிறைய நோய்கள் வந்துருச்சு. ஒரு நோய்க்கு கண்டுபிடிச்சா இன்னொரு நோய்க்கு அதுவே இன்னொரு நோய்க்கு ஆதாரமா போயிடுது.
அதை விட்டு நமது அஞ்சரைப்பட்டை மருத்துவமனையும் நம்ம கீரை வகைகளையும் நம்ம பாரம்பரிய முறைப்படி சமைத்து உண்டால் நோய் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பது எனது எனது அதிகாரப்பூர்வமான எங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட சொல்லுவாங்க, நாங்க ஹாட் வாட்டர் தான் குடிப்போம், நான் இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன்பாங்க. ஆனா அவங்களுக்கு தான் நிறைய நோய் வரும். தைரியமா தேவையான அளவு சாப்பிட்டா எந்த நோயும் கடவுளுக்கிட்டே முதல்ல நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம்ப்பா, கடவுளுக்கு படைச்சிட்டு அதை சாப்பிடுறோம். அதனால நம்ம உடலுக்கு தேவையான இந்திய பாரம்பரிய உணவை சாப்பிட்டுக்கொள் என்பதே எனது உரையாகும். உணவை அளவோடு உண்போம், வளமோடு வாழ்வோம், உயிரோடு வாழ்வோம் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.